பிரைஸ்லாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மார்னிங் மெடிடேஷன் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி மார்னிங் மெடிடேஷன் நல்ல ஒரு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வரை நான் ஒரு மனுஷனோட உதவி இல்லாமல் நான் தனியாக மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்களா? கிடையாது. அப்படி தான் நமக்கு பிறக்கும்போது அம்மா அப்பாவோட உதவினால் வளர்ந்துருப்போம். அப்புறம் வாலிப பிரயாணத்தில் நண்பர்கள் உதவி நமக்கு கிடச்சிருக்கும், சொந்த பந்தம் உதவி கிடச்சிருக்கும். அதுபோல் திருமணமான அந்த காலங்கள் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் அது உதவியாக இருந்திருப்பாங்க. வசனம் அப்படியா சொல்லுது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு நினச்சி ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார். அதுபோல் வயது முதிர்ந்துருச்சு அப்படின்னா பிள்ளைகளோட உதவி பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும். இப்படி மனுஷன் பிறந்தது மறிக்கிற வரையும் கூட யாரோட உதவினால தான் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. சரிங்களா? அது போல தான் புதிய ஏற்பாட்டில் வசனம் இப்படியா சொல்லுது. யோவான் 14:16 இயேசு சொல்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. என்னன்னா, ஐ வில் கிவ் யூ அனதர் ஹெல்ப்பர். இப்படியா சொல்லுது வசனம் சொல்லுது. ஏசு என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பரை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த காரியங்கள்னால யாரெல்லாம் ஜெயம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி 4 காரியங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது யாத்ராகமம் 3:12 மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்லலாம், நான் உன்னுடனே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன அப்படின்னா, மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. ஆனால் மோசையை என்னன்னு தன்னுடைய சுயத்தை யோசிக்கிறார். என்னன்னா, அவர் ஒரு திக்கும் மந்தமான வாயாக இருக்கிறதுனால என்னால் எப்படி முடியும் அப்படின்னு தன்னோட சுயத்தை யோசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னையே தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவருடைய மோசையோட சூழ்நிலை இருந்துமே கூட ஆண்டவர் மோசைக்கு ஆரோனை ஒரு ஹெல்ப்பராக அங்கே நியமிக்கிறார். அதுபோல் ஆதியாகமம் 28:15 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து தேசத்துக்கு திரும்ப வரப்பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஈசாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. அதுபோல் யோசுவா 1:5 பார்த்தா அப்படின்னா, நான் மோசையோட இருந்தது போல் உன்னோட இருப்பேன். யோசுவாக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு வாக்கு கொடுக்குறாரு. அப்புறம் ஆகை மூலமாக கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குற ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன அந்த எல்லா காரியங்களும் என்ன ஆச்சு அப்படின்னா ஜெயமாகவே முடிஞ்சு. அதுபோல தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்காக என்ன வாக்குத்தத்தை கொடுத்தார் அப்படின்னா, மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி அப்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்தார். அப்போது நம்மளுடைய காரியங்கள் என்னென்னா, ஆண்டவரை சில நேரம் மறந்துடுறோம், ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம், தன்னோட சுயத்தை யோசிக்கிறது நம்மளால தான் முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த காரியம் லாஸ் ஆகிடும். அப்புறம் ஆண்டவரை தேடுறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், இந்த உலகம் முடிப்பதை நான் உங்களை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். மனுஷங்க கூட சில காரியங்களை உதவிகளை மறந்துடுவாங்க. இந்த உதவி இதை செய்கிறேன், அடுத்த வாரம் செஞ்சுறேன், இந்த நாளைக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன், இல்லை நாளைக்கு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறேன், வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி மனுஷங்க சொல்லிடுவாங்க. ஆனால் திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணணும், கிடைக்குமா, அதை செஞ்சு முடிச்சிடலாமா? ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. மாறாதவர், மறக்காதவர். என்றைக்குமே அவர் எப்போவுமே சொன்ன காரியங்களை 11 காலத்தில் சூப்பராக செஞ்சு கொடுப்பார். அவர் ஒரு வாக்கு சொல்கிறார், ஒரே வார்த்தை சொன்னார்னா அந்த காரியம் ஜெயமாக முடியும். என்ன சொல்கிறார், உங்களை என்னை பார்த்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சகல நாட்களில் முடிவு பிறந்து அவர் நம்மளோட கூட இருந்தார் அப்படின்னா, நம்மளை வாழ்கிற நாட்கள் மனுஷங்களோட தயவை எதிர்பார்த்தாலுமே அவங்க கைவிட்டால் ஆண்டவர் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். எரேமியா 17:5 இப்படியே ஒரு வசனம் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இறுதியுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், மனுஷன் மேலேயே முழுசாக நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்மளை நாமே சார்ந்து இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருத்தர் மேலே நம்பிக்கையை வச்சு அடுத்த காரியங்கள், இப்போ நாளைக்கு உங்கள் கண் முன்னாடி ஒரு காரியங்கள் இருக்குது, மழை போல் ஒரு காரியங்கள் இருக்குது, செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.